ஹலோ பேரண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு சேனலில் உங்கள் கூட என்ன வீடியோ ஷேர் பண்ண போகிறேன்னா கிளாஸ் 1 மேக்ஸ் டெய்லி ப்ராக்டிஸ் ஒர்க் ஷீட் தான். இந்த ப்ராக்டிஸ் ஒர்க் ஷீட்டில் என்ன டாபிக் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன்னா அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் இன் நம்பர் லைன். ஸோ அடிஷனும் சப்ராக்ஷனும் கிட்ஸு நம்பர் லைனில் எப்படி ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்கள பண்ண வைக்கிறங்கிறக்கான சிம்பிள் ட்ரிக்ஸும் ஷேர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் சம் கம்பேரிசன்ஸ், அசெண்டிங் ஆர்டர், ஃபைண்டிங் ஸ்மால் அண்ட் கிரேட்டர் நம்பர், ஸோ இந்த மாதிரி சாப்டர்ஸை சிம்பிள் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி கிட்ஸை நம்ம எப்படி மேக்ஸு ஜாலியாக போட வைக்கிறது அப்படிங்கிறக்கான ப்ராக்டிஸ் ஒர்க் ஷீட் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ப்ராக்டிஸ் ஒர்க் ஷீட்டை நீங்கள் வீட்டில் ஓனாக க்ரியேட் பண்ணி உங்கள் கிட்ஸை நீங்கள் ப்ராக்டிஸும் பண்ண வைக்கலாம். ஆர்எல்ஸ் இந்த ப்ராக்டிஸ் ஒர்க் ஷீட்டோட பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். வாங்க, லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ஸோ நம்ம கிளாஸ் 1க்கான மேக்ஸ் டெய்லி ப்ராக்டிஸ் ஒர்க் ஷீட்டில் ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்க போகிறது பாருங்கள். ரைட் நம்பர் நேம்ஸ் ஃபார் த கிவன் நம்பர்ஸ். ஸோ கிட்ஸுக்கு வந்துட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் 100 to 1000 வரைக்கும் நம்பர் நேம்ஸ் தெரிஞ்சிருந்துருக்கணும். ஸோ கிட்ஸு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில், அதாவது யூகேஜியில் 1 to 200 வரைக்கும் கிட்ஸ் வந்துட்டு நம்பர்ஸ் கற்றுட்டு இருந்திருப்பாங்க. 1 to 50 வரைக்கும் நம்பர் நேம்ஸ் கற்றுட்டு இருந்திருப்பாங்க. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் கிட்ஸு 1000 வரைக்கும் கண்டிப்பாக நம்பர் நேம்ஸ் ரைட் பண்ண தெரிஞ்சிருந்துருக்கணும். ஸோ இப்போ இங்கே என்ன நம்பர் ஃபஸ்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க? 247. ஸோ 247னா 247 அப்படின்னு கேட்டிருக்க நம்பருக்கு நம்பர் நேம்ஸ் எழுதுறதுக்கு கிட்ஸுக்கு ப்ராக்டிஸ் நம்ம வீட்டில் கொடுத்துருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க. கொஷின் நம்பர் 2, புட் லெஸர், ஈக்குவல் ஆர் கிரேட்டர். ஸோ கம்பேரிசன் கொஷின்ஸ். 2 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா லெஸர் ஆர் கிரேட்டர் சிம்பிள் பார்த்து கிட்ஸுக்கு ஐடென்டிஃபை பண்ணி ரைட் பண்ண தெரிஞ்சிருந்துருக்கணும். ஸோ இப்போ இங்கே பாருங்க 99 இருக்குது, இங்கே 89 இருக்குது. ஸோ 99 இஸ் கிரேட்டர் தென் 89 லெஸர் தென் 89. 99 வந்துட்டு பிகர் நம்பர். ஸோ 99 இஸ் கிரேட்டர் தென் 89. கிரேட்டர் தென்னா எப்படி சிம்பிள் இருக்கணும்? இப்படி இருக்கணும். கிட்ஸுக்கு ஈஸியாக லெஸர் சிம்பிள் அண்ட் கிரேட்டர் சிம்பிள் போடுறதுக்கு எப்படி சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னா, இந்த சிம்பிளை வந்துட்டு crocodile வாய் அப்படின்னு நினச்சிக்க சொல்லுங்க கிட்ஸை. crocodile வாய் வந்துட்டு எப்போவுமே கிரேட்டர் நம்பரை பார்த்து தான் ஓப்பனில் இருக்கும். ஸோ அதுவே இந்த சைடில் வந்து கிரேட்டர் நம்பர் இருக்கு அப்படின்னா இப்போ crocodile வாய் வந்துட்டு கிரேட்டர் நம்பரை பார்த்து தானே ஓப்பனாக இருக்கும். ஸோ இப்படி இருக்கும். ஸோ அதுவே இங்கே 20, இங்கே 100 இருக்கு அப்படின்னா இப்போ 20 இஸ் லெஸர் தென் 100. அப்போ லெஸர் சிம்பிளுக்கு போடுறதுக்கு என்ன பண்ணணும்? இந்த சைடு தான் கிரேட்டர் நம்பர் இருக்கு. ஸோ அப்போ crocodile வாய் எப்படி இருக்கும்? crocodile மவுத் இந்த சைடு ஓப்பனாக இருக்கும். ஸோ இது ஒரு சின்ன ட்ரிக்கு. குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது கிரேட்டர் சிம்பிள், லெஸர் சிம்பிள் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக போட தெரியல அப்படின்னா இந்த மாதிரி சொல்லிக் கொடுங்க. கிட்ஸ் ஈஸியாக போடுவாங்க. ஸோ இங்கே பாருங்க 124 இருக்கு, இந்த சைடு 157. ஸோ 124 இஸ் lesser than 157. ஸோ அப்போ lesser symbol போட்டிருக்கு அண்ட் பிகர் நம்பரை பார்த்து crocodile mouth ஓப்பனாக இருக்கு. கொஷின் நம்பர் 3 பாருங்க. சர்க்கிள் த கிரேட்டர் நம்பர். ஸோ இங்கே கொடுத்துருக்க நம்பர்ஸில் எது கிரேட்டர் நம்பரோ அதை சர்க்கிள் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே என்ன நம்பர்லாம் இருக்குது? 38, 98 அண்ட் 27. ஸோ இந்த 3 நம்பர்ஸில் எது கிரேட்டர் நம்பரு? இதை கம்பேர் பண்ணும்போது 98. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க 524, 524, 137, 684. ஸோ இந்த மூணுல எது வந்துட்டு கிரேட்டர் நம்பரு? 684. கொஷின் நம்பர் 4, சர்க்கிள் த ஸ்மாலர் நம்பர். ஸோ இங்கே கொடுத்துருக்க நம்பரில் கிட்ஸை ஸ்மாலர் நம்பரை சர்க்கிள் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க 47, 25, 98. இந்த 3 நம்பரையும் கம்பேர் பண்ணும்போது எது இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் நம்பர்? 25. ஸோ 25 சர்க்கிள் பண்ணணும். நெக்ஸ்ட் பாருங்க 101, 55, 38. இதில் எது ஸ்மாலர் நம்பர்? 38. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 5, ரைட் இன் அசெண்டிங் ஆர்டர். ஸோ கீழே கொடுத்துருக்க நம்பர்ஸை கிட்ஸ் அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். அசெண்டிங் ஆர்டர்னா நம்ம கிட்ஸுக்கு எப்படி சொல்லி கொடுக்கணும்? லீஸ்ட் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் நம்பர்லேருந்து ஹையஸ்ட்டுக்கு போகணும். ஸோ சின்ன நம்பர்லேருந்து ஆர்டராக வந்துட்டு ஹையர் நம்பருக்கு ஆர்டர் அரேஞ்ச் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே பாருங்கள் 73, 59, 101, 24. ஸோ இதில் இப்போ நம்பரை கம்பேர் பண்ணும்போது இருக்கிறதுல எது ஸ்மாலஸ்ட் நம்பர்? ஸோ ஸ்மாலஸ்ட் நம்பர் எடுத்து ஃபஸ்ட்டு கிட்ஸை ரைட் பண்ண சொல்லணும், 24. ஸோ அதை இப்படி டிக் பண்ணிவிட்டு மீதி ரிமைனிங் இருக்க நம்பரில் திருப்பி அகெயின் ஸ்மாலஸ்ட் நம்பர் எதுன்னு கிட்ஸை நம்ம பார்க்க சொல்லணும். ஸோ 73, 59, 101. இப்போ இந்த மூணில் எது ஸ்மாலஸ்ட் நம்பர்? 59. ஸோ 59 எழுதிட்டு கிட்ஸை மார்க் பண்ண சொல்லிடணும். ஸோ ரிமைனிங் இருக்குது 73 அண்ட் 101. இந்த ரெண்டில் எது ஸ்மாலஸ்ட் நம்பர்? 73. ஸோ ரிமைனிங் இருக்குது 101, அதை எழுதணும். ஸோ இந்த மாதிரி கிட்ஸு ஸ்மாலஸ்ட்டை எழுதிட்டு மார்க் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிறத பார்த்து இந்த மாதிரி பண்ணாங்கன்னா கிட்ஸுக்கு அசெண்டிங் ஆர்டர் எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சின்ன சின்ன ட்ரிக்ஸ் நம்ம கிட்ஸுக்கு சின்ன குழந்தையிலே சொல்லி கொடுத்தோன்னா அவங்களுக்கு மேக்ஸ் போடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும்.
நெக்ஸ்ட் question number 6, write the tens and ones for the number. ஸோ இங்கே நம்பர் கொடுத்துருக்காங்க, இந்த நம்பருக்கு டென்ஸ் அண்ட் ஒன்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்ஸுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட்டு இந்த சைட்லேருந்து ஆரம்பிக்கிற நம்பர் இது வந்து ஒன்ஸு, அண்ட் அடுத்து ஒன்ஸ்க்கு பக்கத்தில் இருக்க நம்பர் என்னது டென்ஸ் அப்படின்னு சொல்லிக் கொடுக்கணும். ஸோ இந்த கொஷினில் இப்போ 23ல எத்தனை டென்ஸ் இருக்குது, டென்ஸுங்கிறது இது. ஸோ அப்போ டூ டென்ஸ் அண்ட் எத்தனை ஒன்ஸ் இருக்குது, த்ரீ ஒன்ஸ், 2 tens and 3 ones which makes 23. ஸோ இப்போ இந்த கொஷினில் பாருங்கள் 13 இருக்குது, இது ஒன்ஸு இது டென்ஸு. ஸோ அப்போ இங்கே எத்தனை டென்ஸ் இருக்குது, 1 tens and 3 ones. Question number 7, write the missing numbers in number line. ஸோ இங்கே நம்பர் லைன் கொடுத்துருக்காங்க, இந்த நம்பர் லைனில் இருக்க நம்பர்ஸை மிஸ்ஸிங் நம்பர்ஸை ஐடென்டிஃபை பண்ணி கிட்ஸு ரைட் பண்ணணும். ஸோ இங்கே பாருங்கள் 35 இருக்குது, 38 நடுவில் என்ன மிஸ்ஸிங்காக இருக்குது, 36 37, 38க்கும் 41க்கும் நடுவில் 39 40, 41க்கு அப்புறம் 42 43. ஸோ மிஸ்ஸிங் நம்பர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி ரைட் பண்ணணும் நம்பர் லைனில். Question number 8 பாருங்க, identify the number and jumps, add and write the total. ஸோ இந்த கொஷினில் பாருங்க நம்பர் லைன் கொடுத்துருக்காங்க, நம்பர் லைனில் ஜம்ப்ஸ் இருக்கு. ஸோ இந்த கொஷினில் கிட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஜம்ப்ஸை பார்த்து கிட்ஸ் எங்கேருந்து எங்கே போயிருக்கு இந்த நம்பர் அப்படின்னு தெரிஞ்சு இங்கே ப்ராப்ளமாக ரைட் பண்ணணும். ஸோ இப்போ நம்பர் லைனில் அடிஷன் சென்டென்ஸ் எப்படி கிட்ஸ் ரைட் பண்ணணும், இங்கே ஸ்டார்டிங் நம்பர் ஃபர்ஸ்ட் நம்பர் எப்போவுமே ஜம்ப் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அதுதான் ஸ்டார்டிங் நம்பர். இங்கே ஜம்ப் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்குது, 3லேருந்து. ஸோ 3 ப்ளஸ் இந்த இடத்துல செகண்ட் ஆட் ஆன் என்ன வரும், எத்தனை நம்பர் ஆஃப் ஜம்ப். ஸோ இங்கே எத்தனை ஜம்ப் இருக்கு பாருங்க, 1 2 3 4. ஸோ 4 ஜம்ப். ஸோ 3 + 4 இஸ் வாட். ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இது எங்கே வந்து ஃபினிஷ் ஆயிருக்கோ அதுதான் இதோட சம். ஸோ 3 + 4 இஸ் 7. ஸோ இந்த நம்பர் லைனை பார்த்து அடிஷன் சென்டென்ஸ் ரைட் பண்ணணும். ஸோ இப்போ இதுக்கு பாருங்க, இங்கே ஸ்டார்டிங் நம்பர் ஃபர்ஸ்ட் இங்கே ஆட் ஆன் எழுதுறதுக்கு ஸ்டார்டிங் நம்பர் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு, 1லேருந்து. ஸோ 1. இந்த இடத்துல செகண்ட் ஆட் ஆன் எப்படி கண்டுபிடிக்கணும், நம்பர் ஆஃப் ஜம்ப். ஸோ 1 2 3 4 எத்தனை ஜம்ப் பண்ணியிருக்கு, 4 ஜம்ப். ஸோ 1 + 4 இஸ் இதோட சம் எங்கே இருக்கும், இந்த ஜம்ப் எங்கே வந்து ஃபினிஷ் ஆகுதோ எண்டிங் பாயிண்ட் அதுதான் சம். ஸோ 5. Next question number 9, draw hops and subtract the following using number line. ஸோ இந்த கொஷினில் பாருங்கள் சப்ராக்ஷன் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, கீழே நம்பர் லைன் இருக்குது. இந்த சென்டென்ஸை ஸ்டடி பண்ணிட்டு கிட்ஸு சப்ராக்ஷனை வந்து நம்பர் லைனில் ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே பாருங்கள் 5 - 2. ஸோ இதுதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட், எப்போவுமே ஃபர்ஸ்ட்டில் இருக்க டிஜிட் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ இப்போ இங்கே 5 - 2னா எங்கேருந்து இந்த நம்பர் லைனில் ஸ்டார்ட் பண்ணணுமா, 5லேருந்து. ஸோ இது ஸ்டார்டிங் பாயிண்ட். மைனஸ்ன்னு இருக்கிறதுனா என்னது, டிஃபரன்ஸ்னா பேக்வேர்டில் ஜம்ப் பண்ணணும். எத்தனை ஜம்ப் பண்ணணுமா, நம்பர் ஆஃப் ஜம்ப் என்னதான் 2. ஸோ பேக்வேர்டில் 2 ஜம்ப்ஸ். ஸோ 5 - 2 இஸ் இதோட எண்டிங் பாயிண்ட் எங்கே முடிஞ்சிருக்கு, ஜம்ப் 3ல. ஸோ 5 - 2 அதோட டிஃபரன்ஸ் எவ்வளோ, 3. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் 6 - 3. அப்போது ஜம்ப் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதா, ஸ்டார்டிங் பாயிண்ட் 6லேருந்து மைனஸ் அப்படிங்கன்னா பேக்வேர்டு. எத்தனை ஜம்பாக பேக்வேர்டில், 3. ஸோ 1 2 3. ஸோ இதோட டிஃபரன்ஸ் என்னது, 3. அப்போ இங்கே 6 - 3 இஸ் 3. ஸோ நம்பர் லைன் சொல்லி கொடுக்கும்போது இந்த மாதிரி சொல்லி கொடுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, ப்ளஸ்ஸாக இருந்தால் ஃபார்வர்டில் ஜம்ப் பண்ணணும், மைனஸில் இருந்தால் பேக்வேர்டில் ஜம்ப் பண்ணணும். செகண்ட் நம்பர் எப்போவுமே நம்பர் ஆஃப் ஜம்பை ரெப்ரசன்ட் பண்ணும். அந்த ஜம்ப் எங்கே முடியுதோ அந்த இடம் தான் அதோட ஆன்சர். ஸோ ஐ ஹோப் நம்ம இன்னைக்கு பார்த்த இந்த கிளாஸ் 1க்கான ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் உங்கள் கிட்ஸுக்கு நீங்கள் மேக்ஸ் சொல்லி கொடுக்குறக்கு வீட்டில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.